உள்ளூராட்சி அதிகார சபைகள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் 2 வாசகங்கள் அரசியலமைப்புக்கு முரணாக காணப்படுவதால் அவை விசேட பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டும். அத்துடன் சட்டமூலத்தின் ஏனைய வாசகங்களை சாதாரண பெரும்பான்மையோடு நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. பாராளுமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. இதன்போது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார். எனவே அதன்போது அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பின் 12(1) உறுப்புரையின் பிரகாரம் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டு 3 நீதியரசர்கள் கொண்ட குழாமின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட உள்ளூர் அதிகார சபைகள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபைக்கு அறிவிக்கிறேன் என்பதாக கூறி தன்னுடைய அந்த உரையை ஆரம்பித்திருந்தார். அதில் பல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் சட்டமூலம் முழுமையாகவும் மற்றும் குறிப்பாக 2ஆம் மற்றும் 3ஆம் வாசகங்கள் அரசியலமைப்பின் 12(1) உறுப்புரையுடன் முரண்படுவதால் அரசியலமைப்பின் 84(2) உறுப்புரையின் ஏற்பாடுகளுக்கு இணங்க விசேட பெரும்பான்மையினூடாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நீதியரசர் குழாமில் பெரும்பான்மையாகிய 2 நீதியரசர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நீதியரசர் குழாமில் மீதமுள்ள ஒரு நீதியரசர் சட்டமூலம் முழுமையாகவும் அல்லது அதன் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியலமைப்புடன் முரண்படவில்லை என்பதால் அதனை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை ஒன்றினால் நிறைவேற்ற முடியும் என தீர்ப்பளித்திருக்கிறார் என்று நீதிமன்றத்தின் தீர்ப்பின் சாராம்சத்தின் பொழிப்பை வாசித்து நேற்று தினம் சபாநாயகர் நிறைவு செய்தார். அத்துடன் உயர்நீதிமன்றத்தின் முழுமையான தீர்ப்பு நேற்றைய தினம் கூட்ட நடவடிக்கைகள் பற்றிய அதிகார அறிக்கையில் பதிப்பிட வேண்டும் என்றும் நேற்று தினம் சபாநாயகர் கட்டளையிட்டார். 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான தேர்தல் வாக்கெடுப்பு நிதி நெருக்கடி மற்றும் இதர காரணிகளால் பிற்போடப்பட்டது. இவ்வாறு நிலையில் சிவில் அமைப்பின் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி ஆகிய அரசியல் கட்சிகள் தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்தன. இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டதன் பின்னர் கடந்த ஆண்டு இடப்பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பிற்போடப்பட்டதால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது. ஆகவே வெகு விரைவில் தேர்தல் நடத்துமாறு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இவ்வாறான பின்னணியில் ஏற்றுக்கொண்ட வேட்புமனுக்களுக்கு அமைய தேர்தல் நடத்துவதில் சிக்கல் காணப்படுவதாக அரசியல் கட்சிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தியிருந்தன. நடைமுறை விடயங்களை கவனத்தில் கொண்டு ஏற்றுக்கொண்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. அதற்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை திருத்தம் செய்யும் வகையில் உள்ளூர் அதிகார சபைகள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தை சமர்ப்பித்தது. இந்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் 4 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் நேற்று சபைக்கு அறிவித்தார். சட்டமூலத்தின் மீதான 2ஆம் வாசிப்பு நாளை மறுதினம் திங்கட்கிழமை இடம்பெறவிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. எனவே அந்த சட்டமூலத்தினுடைய 2ஆம் மற்றும் 3ஆம் வாசகங்கள் அரசியலமைப்புக்கு முரணாக இருக்கிறது. எனவே 84(2) பிரகாரம் இதனை விசேட பெரும்பான்மை பாராளுமன்றத்தினுடைய 3 பெரும்பான்மையோடு நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகத்தான் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. நேற்று தினம் தீர்ப்பை சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். எனவே இந்த 3 பெரும்பான்மையோடு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.